ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம். ராஜசிவாலயம் யூடியூப் சேனல் பார்த்து வரும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ராஜசிவாலயம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய பதிவில் திருவீலிமிழலை எனும் திருத்தலத்தை தரிசிக்கப் போகிறோம். திருவீலிமிழலை எனும் திருத்தலம் படிக்காசுக்கும் திருமணஞ்சேரி போல திருமண பிரார்த்தனைக்கும் உரிய சிறப்பான ஸ்தலமாகும். காவிரி தென்கரை பாடல் பெற்ற சிவஸ்தலங்களுள் 61வது தலமாகும். சுவாமி நேத்ரார்ப்பணேஸ்வரர் சமேத சுந்தர குசாம்பிகை அருள்பாலிக்கும் அற்புதமான திருத்தலம். இத்திருத்தலத்தில் திருஞான சம்பந்த சுவாமிகள் 14 பதிகமும், திருநாவுக்கரச சுவாமிகள் 8 பதிகமும், சுந்தர சுவாமிகள் 1 பதிகமும் என மொத்தம் 23 பதிகங்கள் இடம்பெற்றுள்ள அற்புதமான திருத்தலமாகும். வீலிச்செடிகள் நிறைந்துள்ள இடம் ஆகையால் திருவீலிமிழலை என்று ஆகிறது. தலவிருட்சம் இத்திருக்கோவில் வீலி மரமாகும். சலந்திரனை சம்ஹரிக்க திருமால் சக்கரம் வேண்டி திருவீலிமிழலைக்கு வருகிறார். 1000 தாமரை மலர்களால் சிவனை அர்ச்சித்தால் எண்ணியது கிடைக்கும் என்று அறிகிறார். 1000 தாமரை மலர்களை சேர்த்து அர்ச்சனை செய்ய ஆரம்பித்து 999 மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வரும்போது விஷ்ணுவை சோதிக்க நினைத்த சிவபெருமான் 1000வது மலரை மறைத்து விடுகிறார். குறைந்த ஒரு மலருக்கு பதிலாக தாமரை மலருக்கு ஒப்பான தன் கண்ணை எடுத்து பூஜையை திருமால் நிறைவு செய்கிறார். சிவபெருமான் காட்சி கொடுத்து திருமால் வேண்டிய சக்ராயுதத்தை கொடுத்து அருள் செய்கிறார். திருநாவுக்கரச சுவாமிகள் தனது 4ஆம் திருமுறையில் 64வது திருவீலிமிழலை பதிகத்தில் இத்தல வரலாறு குறித்து பாடுகிறார். நீற்றினை நிறைய பூசி நித்தல் 1000 பூக்கொண்டு ஏற்றுளி ஒரு நாள் ஒன்று குறைய கண் நிறைய இட்ட ஆற்றலுக்கு ஆளி நல்கி அவன் கொணர்ந்த இளிச்சம் கோயில் வீற்றிருந்து அளிப்பர் வீலிமிழலையுள் விகிர்தனாரே என்று திருமால் வழிபட்டதை திருநாவுக்கரச சுவாமிகள் தம் பாடலில் அழகுற கூறுகிறார். திருவீலிமிழலை மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கியுள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் திருவடியில் திருமால் தன் கண்ணை பறித்து அர்ச்சித்த அடையாளமும் கீழே சக்கரமும் இருப்பதை இன்றும் பார்க்கலாம். 5 நிலை ராஜகோபுரத்துடன் உள்ளது. மூலவர் சுயம்பு உருவம் 5 அடி உயரத்தில் காட்சி தருகிறார். மூலவருக்கு பின் பார்வதி பரமேஸ்வரர் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார்கள். திருமணத்தலம் என்பதால் கர்ப்பகிரக வாசலில் அரசாணிக்கால் எனும் தூண் உள்ளது. மகா மண்டபத்தில் பந்தக்கால் எனும் தூண் இருக்கின்றது. திருமணம் ஆக வேண்டிய மணமகன் மணமகள் இத்தல இறைவனை வழிபட விரைவில் திருமணம் நடைபெறுகிறது. கல்யாண வரம் தரும் மாப்பிள்ளை சுவாமி ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் சமேத சுந்தர குசாம்பிகையை தரிசித்து தேவேந்திராணி நமஸ்துப்யம் தேவந்தி பிரியபாமினி விவாக பாக்கியாம ரோக்யம் என்ற ஸ்லோகம் பாடி வணங்கினால் விரைவில் நல்ல வரன் அமைந்து திருமணம் சிறப்பாக நடைபெறும். கர்ப்பகிரகத்தின் மேல் திருமால் கொண்டு வந்த அலங்கரித்த விண்ணிலி விமானம் மிக அழகாக இருக்கின்றது. மிழலை குறும்பர் எனும் வேடுவர் இத்திருக்கோவில் இறைவனுக்கு தினமும் விலாங்கனி நிவேதனம் செய்து வழிபடுகிறார். இறைவன் அருளாசியால் தவம் செய்து அட்டமா சித்திகளை பெறுகிறார். மிழலை குறும்பருக்கு இத்திருக்கோயிலில் தனி சன்னதி உள்ளது.
இங்குள்ள வௌவால் நெத்தி மண்டபம் மிகச்சிறந்த வேலைப்பாடுகள் கொண்டதாக உள்ளது. இப்போது கல்யாண மண்டபமாக விளங்குகிறது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவீழிமிழலைக்கு வந்திருந்தபோது பஞ்சம் ஏற்பட உடன் வந்த அடியார்களுக்கும் மக்களுக்கும் உணவளிக்க சிவனை நினைத்து பதிகம் பாட மறுநாள் காலையில் கிழக்கு பலிபீடத்தில் படிக்காசும் மேற்கு பலிபீடத்தில் படிக்காசும் இறைவன் கொடுத்தருளுகிறார். அதை கொண்டு உணவு வழங்கி அடியார்களுக்கும் மக்களுக்கும் பஞ்சம் போக்குகிறார்கள். அதிலும் அப்பருக்கு நல்ல காசும் திருஞான சம்பந்தருக்கு மாற்று குறைந்த காசும் இறைவன் கொடுக்கிறார். திருஞான சம்பந்தர் மாற்று குறைந்த காசை இறைவனிடம் கொடுத்து, வாசி தீரவே காசு நல்குவீர் எனும் பதிகம் பாடி மீண்டும் நல்ல காசுகளை பெறுகிறார். படிக்காசு பிள்ளையார் என்று மேற்கு பலிபீடத்தில் அருகில் உள்ளார். அவருக்கு அருகில் திருஞான சம்பந்தர் பெருமானும் திருநாவுக்கரசர் பெருமானுக்கும் திருவுருவம் உள்ளது. சுந்தரர் தேவாரத்தில் 8வது பதிகம் நம்பினாருக்கு அருள் செய்யும் என்ற திருவீழிமிழலை 8வது பாடலில் தெரிந்த நாள் மறையோர்க்கு இடம் ஆய திருமிழலை இருந்து நீர் தமிழோடு இசை கேட்டும் இச்சையால் காசு நித்தல் நல்கினீர் அருந்தன் விழி கொண்டேர் அடியேற்கும் அருளிதிரே என்று பேதம் தெரிந்தோருக்கு இடமான திருமிழலையுள் அரிய குளிர்ந்த வீழமரத்தின் நிழலை இடமாக கொண்டவரே, நீர் இனிதிருந்து இசையை தமிழோடு கேட்டும் விருப்பத்தால் அத்தமிழை பாடியோருக்கு பொற்காசினை நாள்தோறும் வழங்கினீர். அதுபோல அடியேனுக்கும் அருள் செய்யீர் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவிடம் கேட்டது போல நாமும் திருவீழிமிழலை இறைவனிடம் பிரார்த்தித்து பொருளும் அருளும் பெற்று சிறப்பாக வாழ்வோம். வாழ்க வளமுடன்.